அது ஒரு சின்ன காமெடி. பார்க்கும்போது கொஞ்சம் மாசாக தெரிஞ்சுது. ஒரு மூவி பார்த்தேன், அதில் வந்து ஜோதிகா சிலம்பம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு தூங்கும்போது எல்லோரும் பில்லோவை தலைக்கு வச்சுட்டு தூங்குவாங்க. நான் வந்து எஸ்பெஷலாக வந்து காலுக்கு மட்டும்தான் பில்லோ வைப்பேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபேஷன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், எல்லாத்துலேயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டச் பண்ண மாதிரி, அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி. அது மட்டும் கிடையாது, நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு 2 விஷயம் வந்து என்னோடய ஆள் மனசில் இப்போயும் வந்து அது பதிஞ்சிருக்கு. என்னென்னா, ஹலோ மை டியர் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு Kaizen English. திஸ் இஸ் Malar, your English tutor. இன்றைக்கி நம்ம வந்து லெசன் போகிறதில்ல, Q&A செஷன். நெக்ஸ்ட் Q&A செஷன் ஆஃப்டர் அ லாங் டைம். இன்ஸ்டாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்க, யூடியூப்லேயும் நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் இருக்கிறீங்க. ஸோ அதனால் நான் வந்து சண்டே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃப்ரீயாக இருந்ததுனால ஆஸ்க் மீ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 11 o'clock, 11:30, 12 வரைக்கும் குவெரிஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இது ஒரு செஷனாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Are you an English professor in any institution? Are you running YouTube channel? Who are you? 2 hours later. 6 hours later. 2,000 years later. I'm Malar, I'm an English tutor. Yeah, I'm an English tutor in my own institution. Kaizen English அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒன்று இருக்குது நுங்கப்பாக்கம்ல, இன்னொன்று வந்து ராஜபாளையத்தில் இருக்குது. எஸ், ஐ எம் ரன்னிங் யூடியூப் சேனல். ஒன்று கண்ணே கண்ணுன்னு Kaizen English அப்படின்ற யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்ச தமிழ் சாங்? ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய தமிழ் சாங்ஸ் பிடிக்கும். அதில் என்னோடய ஃபேவரட் வந்து கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. அந்த சாங்கு ஏன் பிடிக்கும்னா, அதோட பிக்சரைசேஷன், அதோட காஸ்டியூமு, ஸோ இந்த மாதிரி வந்து மியூசிக் எல்லாமே பிடிக்கும். அப்புறம் ரீசெண்டாக வந்து அசுரன் மூவியில் எள்ளுவய பூக்கையிலே அப்படின்ற அந்த சாங்கும் ரொம்ப பிடிக்கும். Your all-time favorite movie? My all-time favorite movie is எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. எனக்கும் என்னோட சன்னுக்கும் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி. சில விஷயங்கள்லாம் அப்படியே சிங்க் ஆகும். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் மூவி. எப்போ போட்டாலும் நானும் என்னோட சன்னும் இந்த மூவி உட்காந்து பார்ப்போம். ஃபேமிலியில் எல்லோரும் சொல்லிடுவாங்க, உங்கள் படம் வந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. அந்த மூவி ஏதாவது சேனலில் போட்டாங்க அப்படின்னா, மலர் எங்கே பாரு உன்னோட மூவி வருது அப்படி சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் மை ஃபேவரட். Apart from English, I bet that you have interests towards fashion and photography too. Maybe இருக்கலாம். நாட் ஓன்லி ஃபேஷன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், எல்லாத்துலேயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டச் பண்ண மாதிரி, அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி. Can you suggest any movies for below 14 years to improve English? மூவிஸ் அப்படின்றத விட இப்போது வெப் சீரிஸ் பார்க்க சொன்னீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். த ஒஸ்ட் விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹாரி பாட்டர் மாதிரியும் இருக்கும். ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்க. ரொம்ப என்டர்டைனிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் த ஒஸ்ட் விச் அது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது நீங்கள் போட்டு காட்டலாம். நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் ப்ரைமில் இருக்குது. Are you married? Are you married? ஆமாம், இது எல்லா யூடியூப் சேனலில் லெசனுக்கு கீழேயும் அந்த கொஸ்டின் வந்துடுது, இன்ஸ்டாலேயும் வந்துடுது. வாட் ஹேவ் யூ காட் டு டூ வித் தட் அப்படின்னு தெரியல. பட் எஸ், ஐ மேரிட். நோ மோர் பர்சனல் கொஸ்டின்ஸ். Are you interested to act in movies? Do you have any offers to act in small screen or silver screen? எங்கேருந்து கிளம்புறாங்கன்னு தெரியல. நிறைய இன்ஸ்டாலேயும் எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்கிறாங்க. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்ட் இன் வெப் சீரிஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. பட் தெரியல, அதுக்கெலாம் நான் வந்து ப்ராப்பராக நான் ரெஸ்பாண்ட் பண்ணதும் இல்லை. என்னை வச்சு மூவி எடுக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா? ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்து எடுக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது வந்ததுன்னா பார்க்கலாம்.
not interested in acting serials. Nowadays wallpaper. I am a great devotee of Baba, Sai Baba. ஸோ என்னோடய வால்பேப்பர் வந்து சாய் பாபா தான். இதில் பாபா this is my wallpaper. Yes. Hi Susi, every morning my day starts with your class. I have learnt many usage of words. Keep going. You really inspired many Tamil people. God bless. Thank you. So sweet of you. Happy to hear that. Keep watching my videos. Why did you choose this profession? Who is your inspiration? சூஸ் பண்ணிலாம் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரல, ஆக்சிடென்டலாக வந்தது தான். பட் ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் படிக்கும்போது +1 and +2 நான் படிக்கும்போது எனக்கு சரியான இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது, எனக்குன்னு கிடையாது. ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ வாஸ் அன் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் ஐ ஸ்டடிட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாது, ஒரே இங்கிலீஷ் டீச்சர் தான். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் ஒரே டீச்சர் தான். அவங்க எப்போவுமே வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணி விடுவாங்க, பண்ணி விட்டுட்டு டெஸ்கில் படுத்து தூங்கிடுவாங்க. வெளியில் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வி வேர் ஓகே ஆக்சுவலி, எப்படியோ வந்து வி குட் கம் அக்ராஸ். பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுத்தமாக எதுவுமே புரியாது. நான் அப்போ இருந்தே வந்து என்னோடய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோடு தான் நான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு கைட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னா, என்னுடைய 10th வரைக்கும் உள்ள 9th 10th வந்து எங்களுக்கு வந்து சூப்பர்பான ஒரு இங்கிலீஷ் மேம், அவங்களோட பேர் வந்து ஜான்சி ராணி. அவங்க வந்து என்னோடய கிளாஸ் கிடையாது, பட் வந்து ஓவராலாக தமிழ் மீடியமுக்கு அவங்க டியூட்டராக இருந்தாங்க. அவங்க பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க, பக்காவாக கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட கிளாஸ் அப்படின்னா கம்பைன் பண்ணி எல்லா செக்ஷனும் கம்பைன் பண்ணி நடக்கும். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னோடய ஜான்சி ராணி மேம் சொல்லலாம். அவங்க எடுக்கிறது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப எஃபர்ட் எடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு 2 விஷயம் வந்து என்னோடய ஆள் மனசில் இப்போயும் வந்து அது பதிஞ்சிருக்கு. என்னென்னா, கூன் போட்டு உட்காராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சிட் ஸ்ட்ரைட், அப்போ தான் அவங்களோட போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்து இன்னும் அழகாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் அப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வண்டியில் போகிறப்ப கூட யாராவது என்னை வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க, மேம் இப்படி உட்காந்துட்டு போகிறீங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து அவங்க சொன்ன அந்த வேர்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அழகை வந்து யார் வேணாலும் ரசிக்கலாம், அதை அடையணும்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் வந்து எனக்கு அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவும் அதை வந்து நான் அக்ரி பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன். நாம் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரசிப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்றதுனால இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக மாற்றிக்கிட்டேன். I don't have a question, but I want to speak fluently. So, can you help me? Can you help me? அப்போ இது கொஸ்டின் இல்லையாம்மா அவங்க ஊரில்? Yeah, definitely I can help you. Keep watching my channel. என்னோடய வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். If you want to speak English in a short period அப்படின்னா, you can take my online classes. என்னோடய லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அல்லனா அப்படி இல்லை அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் என்ட்ரி ஆப்பில் இருக்குது அட் லோயஸ்ட் காஸ்ட்டில். ஸோ அதுவும் எடுத்துக்கலாம். மேம், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், பட் நோ ரிப்ளை ஃப்ரம் யூ. நீங்கள் ரிப்ளை பண்ணால் எவ்ரிடே நான் நியூ வெக்காபுலரி லேர்ன் பண்ணுவேன். தேங்க்ஸ். பண்ணலாமே, லேர்ன் ஈஸியாக பண்ணலாமே. என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். வீக்லி வந்து ஒரு 2 or 3 வீடியோஸ் வந்துடும். அப்புறம் வந்து அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எவ்ரிடே நாங்கள் வந்து வெக்காபுலரி தான் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது 2ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணலாம். Which is your favorite Olympic sport? ஃபேவரட் ஸ்போர்ட்னு கேட்டாலே சொல்ல தெரியாது, இதில் ஃபேவரட் ஒலிம்பிக் ஸ்போர்ட் வேறையா? ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ்க்கும் எனக்கும் ரொம்ப தூரம். ஸ்கூல் டேஸில் இருந்து நான் எந்த ஒரு ஸ்போர்ட்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. கேம்ஸ் பீரியட் அப்படின்னாலே உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போம் விளையாடுறவங்கள. ஸோ மேக்ஸிமம் எங்களுக்கு கேம்ஸ் பீரியடை கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து சயின்ஸ் குரூப் சொல்லலை இல்லையா, ஸோ பியோர் சயின்ஸ் குரூப். ஸோ எங்களுக்கு
அந்த சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கேம்ஸ் பீரியடை பாரோ பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ கேம்ஸ் பீரியடே இருக்காது மேக்ஸிமம். ஸோ அதனால் கேம்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக லாக்டவுனில் திடீர்னு ஏதாவது ஒரு நியூ ஸ்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சிலம்பமெல்லாம் கற்றுக்கிட்டேன். அது ஒரு சின்ன காமெடி. பார்க்கும்போது கொஞ்சம் மாசாக தெரிஞ்சுது. ஒரு மூவி பார்த்தேன், அதில் வந்து ஜோதிகா சிலம்பம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், என்னோட பிரதர் இன் லா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். Your outfits are awesome. I also looked at you. Did you purchase those outfits especially for videos? No, never. வீடியோஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவுட்ஃபிட்ஸ் எதுவும் எடுக்கிறது கிடையாது. யூஸ்வலாகவே வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லேயே சொல்லுவாங்க, நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து கிளாஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா தே டூ அப்ரிஷியேட் மை அவுட்ஃபிட்ஸ். உங்களுக்கு எந்த காஸ்டியூம் போட்டாலும் நல்லா இருக்குது. எஸ்பெஷலாக எல்லாருமே வந்து சாரீ சொல்லுவாங்க. இப்படி தான். ஒன் மோர் திங் என்னென்னா, நான் வீடியோவில் போடுற அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே என்னோடது கிடையாது. என்னோடய கசினோடது, சிஸ்டரோடது, அம்மாவோடது. ஸோ இப்படி வந்து எல்லாருடைய சாரியும் ஒரு வீடியோவுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது புதுசாக ஏதாவது சாரீ எடுத்துக்கிறாங்கன்னா என்கிட்ட கொடுத்துருவாங்க. சரி கட்டிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அது எப்படி இருக்குது அப்படின்றத அந்த சாரீ அந்த அவுட்ஃபிட்டை வந்து எனக்கு போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நான் போடுற அவுட்ஃபிட்லாம் என்னோடதுன்னு நினச்சிடாதீங்க. ஓகே. அதனால் ஏதாவது புதுசாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க என்னோடய சிஸ்டர்லாம். ஐயோ இவகிட்ட காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. What's your WhatsApp pic and status? வாட்ஸ்அப் பிக் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் பாபா வந்துடுவார். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியாது நான் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறேன்னா ஹாப்பியாக இருக்கிறேனான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் கேப்ஷன் ஸ்டேட்டஸ், டீச்சிங் இஸ் ட்ரூலி அ பிளிஸ். இதுதான் என்னுடைய பெர்மனண்ட்டான ஒரு கேப்ஷன். Tell me one weirdest thing you do. 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து நைட்டு தூங்கும்போது எல்லோரும் பில்லோவை தலைக்கு வச்சுட்டு தூங்குவாங்க. நான் வந்து எஸ்பெஷலாக வந்து காலுக்கு மட்டும்தான் பில்லோ வைப்பேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படின்னா வந்து டக்குன்னு சடனாக பார்லர் போய் ஒரு ஹெட் மசாஜ் எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா ஹேர் கட் பண்ணிடுவேன். இது வந்து நிறைய பேர் சொல்லலாம், நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் என்னோடய வீடியோகிராஃபர் கூட சொன்னாங்க, மேம் என்ன மேம் இப்போ தான் மேம் ஹேர் கட் பண்ணீங்க, அதுக்குள்ளே இன்னொரு ஹேர் கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுடா, அதனால் வந்து போய் ஹேர் கட் பண்ணி, இப்படி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் கட் பண்ண உடனே ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா, அப்படியே அதை பார்த்துட்டு ஓகே சிங்கப்பெண்ணே அப்படின்னு மைண்டில் அந்த சாங் பேக்ரவுண்டில் அந்த சாங்கை ஓட விட்டுட்டு அப்படியே வந்துடுறது. அப்புறம் அதுலேருந்து அப்படியே எப்படியாவது வந்து ரெக்கவர் ஆகிடுது. Teach us some vocabulary games, ma'am. I'm your old student from 2016 batch. Wow, really? நுங்கம்பாக்கம்ல சென்னையில் ஆகஸ்ட் 15க்கு மேலே ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. டெஃபினட்டாக நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா குவிஸஸ், கேம்ஸ் இது எல்லாமே வந்து எவ்ரிடே இருக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் த QA. இன்னைக்கு இந்த இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. நான் எடுத்து கொடுத்ததுலேருந்து செலக்டிவாக கேட்டுக்கிறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பர்சனல் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரீசெண்ட் பிக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் ரிலேட்டடாக நிறைய வந்துருந்தது. அப்புறம் வந்து லெசன், எனக்கு இந்த லெசன் கேன் குடோட யூசேஜ் வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரெக்வெஸ்ட் வந்துருந்தது. ஓகே, that's it with the session. இன்னைக்கு Q&A செஷன் எப்படி இருந்தது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வந்து சும்மா என்ன சொல்கிறது, ரொம்ப லெசனாக போயிட்டுருக்கு, போரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால அதிலிருந்து கலெக்ட் பண்ணி, நானும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதிலிருந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll meet you soon with another interesting lesson. another சொல்லக்கூடாது, சாரி. ஓகே, ஃப்ளோவில் அப்படியே வருது. I'll meet you soon with Wake Up Your Vocab on Thursday.